46 வயசுல தாயான பத்மபிரியா, 1 வருஷமா ரகசியமா வளர்த்த குழந்தை. தத்தெடுத்தாங்களா? தவமாய் தவமிருந்து பட்டியல் சத்தம் போடாதே பொக்கிஷம் அப்படின்னு தமிழ் சினிமாவுல முன்னணி நாயகியா கலக்குன நடிகை பத்மபிரியா தன்னோட 46 வயசுல தாயாகி இருக்கக்கூடிய செய்திய குழந்தையோட முதலாம் ஆண்டு பிறந்த நாள்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினருக்கு நடிகை பத்மபிரியாவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா பொக்கிஷம் படத்துல வரக்கூடிய அன்புள்ள மன்னா அன்புள்ள கனவா அப்படிங்கிற பாட்டை சொன்னதுமே நிச்சயமா நினைவுக்கு வந்துரும் அவங்களோட அழகான முகம். மலையாள நடிகையான இவங்க சேரன் இயக்கத்துல வெளியான தவமாய் தவமிருந்து படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி பட்டியல், பிருத்திவிராஜோட சத்தம் போடாதே, மிருகம், பொக்கிஷம், தங்க மீன்கள் அப்படின்னு தமிழ்ல தரம் வாய்ந்த திரைப்படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க. ஜாஸ்மின் ஷா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க திரையுலகத்துல இருந்து விலகி குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கர்ப்ப காலத்தையோ இல்லனா குழந்தை தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையோ இதுவரைக்கும் வெளியில காட்டாம ரகசியமா பாதுகாத்து வந்த பத்மபிரியா இப்ப குழந்தையோட முதலாம் ஆண்டு பிறந்த நாள்ல ஒரு சர்ப்ரைஸா போஸ்ட் ஒண்ணு போட்டு எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல குழந்தையோட முகத்தை காட்டாம தன்னோட உடைய பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஞ்சு கைகளோட அழகிய புகைப்படத்தையும் அம்மாவும் சேயும் கைகளை பிணைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட அற்புத 365 நாட்கள் அப்படின்னு நெஞ்ச நெகிழ வைக்கக்கூடிய கேப்ஷனையும் பதிவிட்டு தான் தாயான செய்திய வெளியுலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. பத்மபிரியாவோட இந்த போஸ்டுக்கு தமிழ் அபிராமி, நான் உன்னையும் உன் குழந்தையையும் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பத்மபிரியா, நாங்க இந்த பாக்கியத்தை பெற காரணமே நீதான் அப்படின்னு உருக்கமா பதிவிட்டிருக்காங்க. நடிகை அபிராமி கல்யாணமாகி பல வருஷத்துக்கு பின்னாடி சமீபத்துல தான் பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருக்கையில பத்மபிரியா காரணமே நீதான் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறதால நடிகை பத்மபிரியாவும் அபிராமிய மாதிரியே குழந்தைய தத்தெடுத்து தாயாயிருக்காங்களா அப்படிங்கிற விவாதம் சோசியல் மீடியாவுல பரவிக்கிட்டு இருக்கு. கடந்த 1 வருஷமா தொடர்ந்து போட்டோ ஷூட், டிராவல் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல படு ஆக்டிவா இருந்த பத்மபிரியா தன்னோட வாழ்க்கையோட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை 1 வருஷம் வரைக்கும் ரகசியமா வச்சிருந்து திரையுலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு.